இன்னைக்கு ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மசாலா ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சி ஊத்திக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானோன்னு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஒரு தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து வச்சிருந்த முட்டையை இதுல ஊத்திக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த உடனே ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. வச்சு தோசை மூடுற மாதிரி மூடிடுங்க. இந்த மசாலா ஆம்லெட் காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. Thank you.